சித்தர்கள் சொன்ன நிறைய மருத்துவ முறைகள ஒவ்வொரு பதிவுல நம்ம பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவுல ஆண்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது பலரும் உங்களுக்கு சொல்லாம இருக்கலாம். நெறைய பேரோட வாழ்க்கைக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா, ஆண்களை பொறுத்தவரைக்கும் ஏஜ் அப்படின்னு சொல்றது ஒரு 18 இயர்ஸ்ல இருந்து ஒரு 35 இயர்ஸ் வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும். ஏன்னா லைஃப்க்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகக்கூடியது. அடுத்த லெவலுக்கு போகக்கூடியது. நம்ம நெறைய பேர பார்த்துருப்போம். நல்லா படிச்சவங்க ஒரு சிலர பார்த்துருப்போம். இல்ல ஞானிகள், ரிஷிகள், சித்தர்கள் பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா கையெடுத்து கும்பிடணும் போல தோணும். அவர்கள சுத்தி ஒரு ஒளிவட்டம் தெரியிற மாரி இருக்கும். ஆரா, தேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பெர்சனுக்கும் இந்த மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கக்கூடிய பர்சனுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல டிஃபரன்ஸ். சொன்ன மாதிரி அதிகமான உடல் எடை இழப்பு, உடல் உஷ்ணம் அதிகமாகுது, கண்களை சுத்தியே ஒரு கருவளையம் வர்றது, முகத்துல எலும்புகள் மேடிட்டு காணப்படுறது. இன்னொரு முக்கியமான விஷயம், யாரையுமே உங்களால நேருக்கு நேரா பார்த்து பேசவே முடியாது. ஏதோ ஒரு பெரிய குற்றம் செஞ்ச மாதிரி குற்ற உணர்வு உங்களுக்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்கும். நார்மலா ஒரு பர்சன பார்த்து பேசணும். உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்ல. ஜெனரலா ஒரு விஷயம் கேட்குறாங்கனாலும், அவங்கள நேருக்கு நேரா பார்த்து உங்களால பேசவே முடியாது. உங்களுக்கு தெரிந்த நெறைய விஷயங்கள் கூட பாசிட்டிவான விஷயங்கள் கூட உங்களால அப்ரோச் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மாஸ்டர்பேஷன் அப்படின்னு சொல்றது, உங்களுக்கு நீங்களே வச்சுக்கொள்ளக்கூடிய உங்க எல்லாத்துக்குமே சேர்த்து பின்னோக்கி நீங்க செல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இதிலிருந்து மீண்டு வெளியில வர்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. முதல் விஷயம் என்ன பண்ணணும்னா, நல்ல ஆரோக்கியமான ஒரு உணவு சாப்பிடுறது ரொம்ப முக்கியம். அதாவது Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சித்தர்கள் சொன்ன நிறைய மருத்துவ முறைகள ஒவ்வொரு பதிவுல நம்ம பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவுல ஆண்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது பலரும் உங்களுக்கு சொல்லாம இருக்கலாம். நெறைய பேரோட வாழ்க்கைக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா, ஆண்களை பொறுத்தவரைக்கும் ஏஜ் அப்படின்னு சொல்றது ஒரு 18 இயர்ஸ்ல இருந்து ஒரு 35 இயர்ஸ் வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும். ஏன்னா லைஃப்க்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகக்கூடியது. அடுத்த லெவலுக்கு போகக்கூடியது. ஸோ பர்சனல் லைஃபா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், ஃபினான்ஷியலா நம்ம நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஒரு ஏஜ். ஸோ கெரியர்ல நல்ல டெவலப்மெண்ட் வரக்கூடிய ஒரு ஏஜ். எதுக்காக இத நான் சொல்றேன்னா, லாஸ்ட் வீக் நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. ஸோ பேரண்ட்ஸ் அவங்களோட சன்ன கூட்டிட்டு வராரு. சன்னுக்கு ஏஜ் வந்து 26. சரிங்களா? என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ரொம்ப பார்க்கறதுக்கு எப்படி இருக்காருன்னா, அண்டர் வெயிட்ல இருக்கிற மாரி இருக்கு. ரொம்ப சோர்வா இருக்கிறாரு. சரியா பேச மாட்றாரு. அ நான் ஏதாவது கேட்டா கூட என்ன பார்த்து கூட அவரால பதில் சொல்ல முடியல. ஸோ, அப்போ அம்மா சொல்றாங்க, "அம்மா நல்லா படிச்சுட்டு இருந்தான், காலேஜ்லாம் போயிட்டு இருந்தான். இப்போ என்ன ஒரு ஹேபிட்னா, அந்த அம்மா தயங்கி தயங்கி என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அதிகமா மாஸ்டர்பேட் பண்ணி அதுக்கே அடிக்ட் ஆன மாரி ஆயிட்டான். எங்களால அதுலேருந்து மீண்டு கொண்டு வர முடியல. இதனால நெறைய இன்டர்வியூக்கு போக முடியல. ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஜாப் வந்து கரெக்ட்டா பண்ண முடியல. ரொம்ப வீக் ஆயிட்டான்." அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கடந்த ஒரு 4 வருடமாக இதுக்காக நாங்க ரொம்ப மன உளைச்சலோட ஃபேமிலியா ஆயிட்டோம். அவனுமே என்கிட்ட பேசுறதில்ல. சைக்காலஜிக்கலா ரொம்ப டிப்ரஸ் ஆயி அவனே தனிமைப்படுத்திக்கிட்டான். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய் நம்மகிட்ட சொல்லும்போது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா தான் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இந்த எரெக்டல் டிஸ்ஃபங்ஷன் அப்படின்னு சொல்ற ஒரு பிரச்சனைக்குள்ள ஆண்கள் நெறைய பேர் இருக்கோம். பார்க்கும்பொழுது ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருக்கலாம். நார்மலாவே எரெக்டல் டிஸ்ஃபங்ஷன் ஒரு சிலருக்கு வரலாம். எக்ஸஸ் பாடி ஹீட்னால, சுகர் வந்ததுக்கு அப்புறம் இப்படி இருக்குங்க. இல்லங்க எனக்கு ஒரு 45 இயர்ஸ் கிராஸ் பண்ணதுலேருந்து இந்த மாரி இருக்கு. இதெல்லாம் வேற கேட்டகரிங்க. ஆனா, நம்மளே நமக்கு ஒரு நோய் நிலையை கேடு தரக்கூடிய ஒரு விஷயத்த வர வச்சுக்கிறோம் அப்படின்னா, அது ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம். அது மத்தவங்களையும் நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய அவர்களையுமே பாதிக்குது. நம்மளையுமே ரொம்ப அதிகமான அளவு பாதிக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது சித்தர்கள் சொன்ன வாக்குப்படி மாதம் 2 முறை மட்டுமே விந்து வெளியேற்றப்படணும். அப்படி செய்தால் உடல் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும். விந்து கட்டுதல் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ்ங்க இது. அது மட்டும் கரெக்ட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் அளவு அந்த மாரி செஞ்சுட்டு வந்தாங்க ஆண்கள் அப்படின்னு சொன்னா, பல விஷயங்கள் கைகூட ஆரம்பிக்கும்.
இப்போ நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம், நல்லா படிச்சவங்க ஒரு சிலரை பார்த்துருப்போம், இல்ல ஞானிகள், ரிஷிகள், சித்தர்கள் பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா கையெடுத்து கும்பிடணும் போல தோணும். அவர்களை சுத்தி ஒரு ஒளிவட்டம் தெரியிற மாதிரி இருக்கும். ஆரா, தேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கும் இந்த மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கக்கூடிய பர்சனுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. அதுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணம்னா, விந்தை அடக்குதல், விந்து கட்டுதல் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் ஆண்கள் கிட்ட இருக்கு. ஸோ தேவையில்லாம அது வெளியேற்றிட்டே இருக்கும் பொழுது உடல் என்ன நிலைமைக்கு ஆளாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல உடல் எடை குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? 7 உடல் தாதுக்களும் ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ முதல் உடல் தாது சாரம்ல இருந்து ஒவ்வொரு உடல் தாதுவா மாறி மாறி கடைசியாக 7வது தாதுவாக விந்து அப்படின்றது ஆண்களுக்கு உருவாகுது. நீங்க எடுக்கக்கூடிய உணவு, ஆண்கள் எடுக்கக்கூடிய உணவை பொறுத்து அதனுடைய தரம், உங்களுடைய உடல் சக்தி, வலிமை இது எல்லாமே தீர்மானிக்கப்படுது அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது ரத்தமாக மாறுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊன், கொழுப்பு, எண்பு, மஜ்ஜை, அதை தாண்டி தான் இந்த விந்து அப்படின்னு சொல்றது. இது சுக்கிலம் உருவாகுது. இப்போ இது அதிகமாக வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சொன்ன மாதிரி அதிகமான உடல் எடை இழப்பு, உடல் உஷ்ணம் அதிகமாகுது, கண்களை சுத்தியே ஒரு கருவளையம் வர்றது, முகத்துல எலும்புகள் மேடிட்டு காணப்படுறது. இன்னொரு முக்கியமான விஷயம், யாரையுமே உங்களால நேருக்கு நேரா பார்த்து பேசவே முடியாது. ஏதோ ஒரு பெரிய குற்றம் செஞ்ச மாதிரி குற்ற உணர்வு உங்களுக்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்கும். நார்மலா ஒரு பர்சனை பார்த்து பேசணும், உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, ஜென்ரலா ஒரு விஷயம் கேட்குறாங்கனாலும் அவங்கள நேருக்கு நேரா பார்த்து உங்களால பேசவே முடியாது. உங்களுக்கு தெரிந்த நிறைய விஷயங்கள் கூட, பாசிட்டிவான விஷயங்கள் கூட உங்களால அப்ரோச் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு நிலைமை வந்துடும். ஸோ அப்போ மாஸ்டர்பேஷன் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கொள்ளக்கூடிய, உங்க எல்லாத்துக்குமே சேர்த்து பின்னோக்கி நீங்க செல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இதுல இருந்து மீண்டு வெளியில வர்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. முதல் விஷயம் என்ன பண்ணணும்னா, நல்ல ஆரோக்கியமான ஒரு உணவு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். அதாவது இந்த சாத்விக் ஃபுட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதாங்க. ஸோ அப்போது நான்வெஜ் கட்டாயம் விட்டுருங்க. ஸோ அவருக்கு நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்த மெடிசன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும், டயட் தான் ஒரு பெரிய லிஸ்ட்டாக நான் எழுதி கொடுத்தேன். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஒரு 45 மினிட்ஸ் கொடுத்துருக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போனாங்க. அந்த ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா 2 வாட்டி கன்சல்டேஷன் 2 டேஸ் வர சொல்லிட்டோம். ஸோ செகண்ட் டே வந்து கவுன்சிலிங் நல்லா கொடுத்து ஹாப்பியாக ஒரு கான்ஃபிடென்ட்டோடு தான் அனுப்பியிருக்கோம். ஸோ இப்போது ஒரு 1 வீக் ஆகுது. அவங்க போகும்போதே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போனாங்க. என்னென்னா, ஸோ பர்சனலாக நீங்கள் மனம் விட்டு பேசுறது, அது பேரண்ட்ஸாக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய பாசிட்டிவாக இருக்கக்கூடிய பர்சன்ஸை ஒரு சர்க்கிள் மாதிரி உருவாக்கிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிங்க. எப்போதுமே தனிமையில் இருக்கிறத ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தாட்ஸ் வருதுன்னா, சிம்பிளாக ஒரு விஷயம், ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸை குடிச்சிடணும். இது சொல்கிறதுக்கு எப்படிங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஒரு ஃப்ரூட் ஜூஸ் டக்குன்னு நீங்கள் குடிக்கும்போது உடல் அந்த சூடோ இல்லை அந்த தாட் மாஸ்டர்பேட் பண்ணணுன்ற தாட்டோ உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் டக்குன்னு குடிச்சிருங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மூலாதாரம் அப்படின்னு சொல்கிற இந்த சக்ராவை நம்ம பேலன்ஸ் பண்ணுறது. ஸோ சிம்பிளான ஒரு பயிற்சி. ஸோ பத்மாசனில் கால்களை மடக்கி போட்டு உட்கார்ந்துட்டு டெய்லி காலையில் ஒரு 10 நிமிடம் இந்த பயிற்சிகளை செய்யுங்களேன். ஸோ பிராணாயாம பயிற்சியும் பத்மாசனத்தில் உட்காந்துட்டு ஒரு 10 நிமிடம் செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆசனவாய் பகுதியை இறுக்கி பிடிக்கிறது. ஸோ இதன் மூலயமாக பார்த்தீங்கன்னா, அதிகமாக விந்து வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு நிலை மாறி உங்களுக்கு அந்த குண்டலினி சக்தி, விந்துவோட சக்தி என்ன ஆகுனா அடக்கப்படுது. அடக்கப்பட்டு என்னங்க ஆகுது, ஸ்பைனல் கார்டு வழியாக நேராக உங்கள் மூளைக்கு போகுங்க. அப்போது உங்களுடைய எண்ணம் மாற்றப்படுது. இதுதான் சிம்பிளான ஒரு ட்ரிக்கு. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பத்மாசனில் உட்கார்ந்துட்டு மூச்சு பயிற்சி செஞ்சுக்கிட்டே உங்களுடைய ஆசனவாய் பகுதியும் பிறப்புறுப்பையும் நல்லா இறுக்கி பிடிக்கணும். ஒரு 3 நிமிடங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. 3லிருந்து 5 நிமிடங்கள், ரொம்ப இருக்க வேண்டாம், மீடியமாக. ஸோ அப்படி இறுக்கி பிடிக்கும்பொழுது மோஷன்லாம் போயிட்டு ஃப்ரீயாக உட்காந்துட்டு செய்ய வேண்டிய பயிற்சி இது. ஸோ 3 to 5 மினிட்ஸ் அந்த மாதிரி இருந்துட்டிங்கன்னா,
விந்து அடக்கப்படும், அந்த எண்ணம் உங்களுக்கு வராது. அப்போ நார்மலாக இந்த எண்ணம் இதனுடைய பவர் என்ன ஆகும்னா ஸ்பைனல் கார்டு வழியாக போயிட்டு உங்கள் மூளைக்கு போயிட்டு ஆக்கப்பூர்வமான நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் செலவிடலாம். அப்போது இந்த உடல் இந்த மாதிரி மாஸ்டர்பேட் பண்ணி பண்ணி அதிகமான விந்து இழப்பு ஏற்பட்டு எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்துருச்சு, அதிகமான விந்து இழப்பு போயிடுச்சு, முகமே பொலிவில்லாமல் போயிடுச்சுன்னு வருத்தப்படுறீங்களா? ஹேர் ஃபால் கூட இதனால் நிறைய பேர் ஆகுங்க. ஸோ தலைமுடி அதிகமாக உதறுது. ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டாம். எப்படிடா இவங்களெல்லாம் அப்ரோச் பண்ணுறது, அந்த குற்ற உணர்ச்சியை தூக்கி போட்டுட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதில் ஸ்பெஷலாக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன் இருக்குது. ஸோ அமிர்த சஞ்சீவி சூரணம், இது நிறைய ஆண்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அமிர்த சஞ்சீவி சூரணம் அப்படின்னு சொல்கிறது சிம்பிளாக இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் பேசிக்காக பூனைக்காளி விதைகள், சதாவரி இருக்குது, அஸ்வகந்தா இதில் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி அதாவது சீரகம், சோம்பு இது எல்லாமே சேர்த்து இது ஒரு மருந்தாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இதுவே பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தா அரிஷ்டம் அப்படின்ற ஒரு மெடிசனும் இருக்குது. இதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். தினம்தோறும் அந்த புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளாக எடுக்கும்போது கண்டிப்பாக நான்வெஜ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. பால், தூய்மையான நெய் இதையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு வாங்களேன், உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்கும். இழந்த வலிமை உங்களுக்கு வரும். ஸோ கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். சரியாக ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் இரவு தூக்கம் அவசியம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கை முறையை மாற ஆரம்பிக்கும். மேலும் இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.